பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. Praise the Lord, dear friends. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதவசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனுடைய 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக நாம் சுமக்க வேண்டிய தண்டனையை அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சுமந்து தீர்த்தார். அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயங்களை அவர் நிரப்புகிறார். அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சரியான வழியை நமக்கு காண்பித்து நல்ல ஆலோசகராக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதை ஒருவேளை தோல்வியில் முடிந்ததா? இதனால் பலதரப்பட்ட சூழ்நிலையில் நெகட்டிவான காரியங்களில் போயிட்டுருக்குறீங்களா? வேண்டாம், கர்த்தரிடத்தில் திரும்பி வாங்க. அவர் இன்றைக்கு அன்போடு உங்களை அழைக்கிறார். அவரிடத்துல உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிர்மூலமாகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது. நீங்கள் சிந்தித்து நெகட்டிவாக சிந்தித்து கற்பனை கோட்டைகளை கட்டி அதில் அது உங்கள் அதாவது உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடி அவைகள் தடையாய் நிற்கிறதா? அந்த தடைகளை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உடைக்கிறார். இன்னைக்கு நீங்கள் அறிக்கையிடுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன் என்பதை. கர்த்தர் உங்களுக்கு பெரிதான வழியை திறக்கிறார், புதிய வழிகளை திறக்கிறார், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.